அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாரியர் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சில் உள்ள டெஸ்ட் 3யோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்துட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெஸ்ட்டோட டாபிக் எதில் இருக்குது அப்படின்னா பேரண்டம், விசை, அப்புறம் இயக்கம். ஓகேங்களா, கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நமக்கு அருகாமையில் உள்ள ஆண்ட்ரோமேடா விண்வெளி திரளின் தொலைவு ஒளியாண்டுகள் ஆகும். எவ்வளோ ஒளியாண்டு நம்மளோட ஆண்ட்ரோமேடா வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 2.5 மில்லியன். ஸோ ஆண்ட்ரோமேடா நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ராக்சிமா சென்டரி இருக்குது. ஸோ ஃப்ராக்சிமா சென்டரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, இப்போ வந்து எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீலமாகவோ தோன்றும். குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறமாக தோன்றும். ஸோ பாருங்கள், வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீலமாகவோ தோன்றும். இது வந்து மிகச்சரி. குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறமாக தோன்றும் என்பது தவறு. இப்போது நீங்கள் நெருப்பு எரிகிறத பார்த்துருப்பீங்க. அது அதிக ஹீட் இருக்கும்போது என்ன நிறத்தில் மாறும் அப்படின்னா நீலமாகவோ அல்லது வெண்மையாகவோ இருக்கும். ஸோ ஸ்டார்ஸும் அதே தான். ஸ்டார்ஸ் வந்து அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ஒயிட்டாகவோ அல்லது ப்ளூ கலரில் வந்துட்டு கண்டிப்பாக தெரியும். பட் குளிர்வான விண்மீன் ஆரஞ்சு அல்லது மஞ்சள்ன்றது வந்துட்டு தவறு. மிதமான ஒரு வெப்பநிலை தான் அதோட மீனிங். ஓகேங்களா, ஓகே. அப்போது செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1 சரி 2 தவறு, டி ஆப்ஷன். ஓகே, மூணாவது கொஸ்டின் போகலாம். பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் பல்வேறு வடிவம் உள்ள நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் கண்டறிந்துள்ளனர். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எத்தனை உள்ளன? ஸோ கொஸ்டினோட பேசிக் என்னென்னா நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புக்கில் உள்ள சேம் டேட்டா தான். ஸோ அதை அப்படியே வந்துட்டு கொஸ்டினாக மாற்றிருக்கோம். ஸோ டி ஆப்ஷன் 88. ஓகேங்களா, நட்சத்திர கூட்டம் வேர்ல்டில் எவ்வளோ நட்சத்திர கூட்டத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 88, டி ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், வெள்ளியில் ஒரு நாள் என்பது டேஷ் புவி நாட்களாக உள்ளது. ஸோ நாலாவது கொஸ்டின், வெள்ளியில் வந்து ஒரு நாள் எத்தனை நாளாக புவிக்கு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 243. ஸோ நம்ம இதில் வந்துட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது வெள்ளியில் வந்துட்டு 243. ஓகேங்களா, பி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின், நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எத்தனை நாட்கள்? ஸோ நம்ம வந்துட்டு பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நிலவு வந்துட்டு பூமியை சுற்றி வருது. ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் ஏ 27 டேஸ், ஏறத்தாழ 27 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0.3 இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆறாவது கொஸ்டின், பன்னாட்டு விண்வெளி மையம் பாதையில் சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இயங்குகிறது? பன்னாட்டு விண்வெளி மையம் பாதையில் சுமார் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இயங்குகிறது? 400, டி ஆப்ஷன். ஸோ ஆன்சர். ஏழாவது கொஸ்டின், ஆரியபட்டாவை எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? ஸோ ஆரியபட்டா அப்படின்னாலே இஸ்ரோவோட ஃபஸ்ட். ஸோ அதை வந்துட்டு ஞாபகப்படுத்திக்கணும். எந்த ஆண்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஆரியபட்டா அப்படின்னா பி ஆப்ஷன் 75. ஓகேங்களா, ஸோ இஸ்ரோ எப்போ, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, தென் ஃபஸ்ட்டு ஆரியபட்டா தான் ஃபஸ்ட்டு செயற்கைக்கோள். ஸோ அது வந்துட்டு அதை கேட்கலாம். தென் ரோகிணி பற்றி கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. 8th கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க.
சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருப்பதால் பூமியில் சரியான வெப்பநிலை, நீரின் இருப்பு மற்றும் சரியான வளிமண்டலமும் ஓசோன் படலமும் உள்ளன. சூரியன்லேருந்து சரியான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால தான் பூமியில் சரியான வெப்பநிலை இருக்குது, சரி, நீரின் இருப்பு இருக்குது, சரி, வளிமண்டலமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓசோன் இருக்குது, இதெல்லாமே சரிதான். கோள்கள் உருவான போது வெளிப்பட்ட லட்சக்கணக்கில் அனைத்தும் இப்போது சூரியனை சுற்றி இயங்கி வருகின்றன. இவை சிறுகோள்கள் எனப்படும். எய்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சரி. ஸோ இரண்டுமே சரி, ஏ ஆப்ஷன். ஸோ 9th கொஸ்டின், இது கூற்று பேஸில் இருக்குது. ஸோ கூற்று 1 என்னென்னு பார்க்கலாம். அறிவியல் அறிஞர்கள் மற்றும் பொறியியல் வல்லுநர்களால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை என அழைக்கப்பட்டது. ஸோ ஓகே. கூற்று 2, 1950க்கு பிறகு இது பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கூற்று 1 சரி, அது ஒரு மெட்ரிக் அலகுமுறை தான் பயன்படுத்துகிறாங்க, சரி. செகண்ட் கூற்றில் ஆன்சர் தப்பு, பிகாஸ் அது 1950 கிடையாது, 1960. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டா மற்றதெல்லாம் சரி தான். ஸோ சி ஆன்சர். கூற்று 1 சரி, 2 தவறு. 10வது கொஸ்டின், துணை அளவுகளின் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வழிமுறை அளவுகளாக தேசாம் ஆண்டு மாற்றப்பட்டது. ஸோ 10th கொஸ்டின், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், 10th புக்கில் இருக்கும். ஸோ தலக்கோணம், இதில் என்ன இன்னொன்று படிச்சுக்கலாம் அப்படின்னா, தலக்கோணத்தோட அலகு என்ன, திண்மக்கோணத்தோட அலகு என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 11, ஒரு கோளின் மீது ரேடார் துடிப்பினை செலுத்தி 7 நிமிடங்களுக்கு பின் அதன் எதிரொலிக்கப்பட்ட துடிப்பு பெறப்படுகிறது. கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு 6.3 × 1010 m எனில் ரேடார் துடிப்பின் திசைவேகத்தை கணக்கிடுங்க. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லைட்டின் ஸ்பீடை வச்சு தான். ஸோ நீங்கள் லைட்டோட ஸ்பீடை இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ 11th கொஸ்டின், டி ஆப்ஷன், 3 × 10⁸ m/s. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் போகலாம். இதுவும் கூற்று பேஸ்டு. கூற்று, நிறைய அளவிட பயன்படும் உருளை பிளாட்டினம் இரிடிய உலோக கலவையால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அது நமக்கு தெரியும், 6th புக்கில் பேசிக்லேயே இது இருக்குது. ஸோ இது சரிதான். காரணம், சுற்றுச்சூழலாலும் காலத்தின் மாற்றத்தினாலும் பிளாட்டினம் இரிடியம் மிக குறைந்த அளவே பாதிக்கப்படும். இதுவும் சரிதான். ஸோ ஏன் அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்படக்கூடாது, காலங்காலமாக அது அப்படியே இந்த நிறை எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கூற்றும் காரணமும் சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகேங்களா. பதிமூணாவது கொஸ்டின், எங்கு இந்தியாவின் தேசிய இயற்பியல் ஆய்வகம் உள்ளது? ஸோ இந்தியாவோட தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. ஓகே. ஸோ 14வது கொஸ்டின், எந்த ஆண்டு நெதர்லாந்தில் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்ட பின் வானியலில் ஒரு புரட்சி ஏற்பட்டது? ஸோ இது ஆண்டு. ஸோ 14வது கொஸ்டின், எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1608. ஸோ யார் கண்டுபிடிச்சா தொலைநோக்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் லிப்பர்சே அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். 15வது கொஸ்டின், பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போல நமது விண்மீன் திரளின் மையத்தை வர சூரியன் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15வது கொஸ்டின், சூரியன் பால்வெளி விண்மீனை சுற்றி வர்றதுக்கு 250 மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்குது.
16வது கொஸ்டின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சூரியனின் ஈர்ப்பு, இது எல்லாமே வந்துட்டு பூமியை வந்து பேஸாக வச்சு கேட்டிருக்காங்க. சூரியனின் ஈர்ப்பு எவ்வளோ இருக்குன்னா ஏறத்தாழ பூமியை போல் 28 மடங்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கலாம். 16க்கு ஆப்ஷன் என்னென்னா டி ஆப்ஷன். ஸோ புறநிலை வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். பருமன் எவ்வளோ அப்படின்னா பூமியை போல் 1.3 மில்லியன். விட்டம் ஏறத்தாழ 1,39,000. ஸோ கோடி கணக்கில் போகுது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் 17வது கொஸ்டின். உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தும் ஆற்றலைப் போல பூமியின் பரப்பை நோக்கி வந்தடையும் சூரியனின் ஆற்றல் எத்தனை மடங்கு அதிகம்? உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தும் ஆற்றலைப் போல பூமியின் பரப்பை நோக்கி வந்தடையும் சூரியனின் ஆற்றல். நம்ம வந்து சூரியனில் எவ்வளோ ஆற்றல் வந்து நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பாதி ஆற்றலை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ ஆற்றல் அதை விட அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா 6000 மடங்கு. ஸோ நம்ம வந்து 1 மடங்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் 6000 மடங்கு ஆற்றல் வந்து சூரியன்லேருந்து பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின். கோள் ஒரு நாளின் அளவு. ஒரு கோளில் எல்லாத்துலேயும் நாளோட அளவு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளிக்கு பார்க்கலாம். வெள்ளிக்கு வந்துட்டு ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம் 243 நாட்கள். பூமிக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 24 ஹவர்ஸ். ஸோ அது எக்ஸாக்டாக 24 இருக்குமா அப்படின்னா கிடையாது, 23 பாயிண்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் கால்வாசி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் ஒரு நாளாக கன்வெர்ட் ஆகும், அப்படி தானே. ஸோ செவ்வாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 24, யுரேனஸ் 17 மணி. ஸோ ஆப்ஷன் ஏ. 19வது கொஸ்டின். சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சூரியனுக்குள் 1 மில்லியன் பூமியை விட அதிகமான பூமியை வைக்க முடியும். கரெக்டு தான். பூமியானது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 356 நாட்கள் ஆகும். அதன் சுழற்சி காலம் 24.93 மணியாகவும் உள்ளது. இது தப்பு. இங்கே 365. ஸோ இங்கே வந்துட்டு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் 23.93 தான் பார்த்தோம். ஸோ 1 சரி 2 தவறு, பி ஆப்ஷன். 20வது கொஸ்டின். எந்த கோள் சிவப்பு நிறத்தில் காணப்படுவது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ சிவப்பு நிறத்தில் காணப்படுற கோள் என்ன அப்படின்னா தெரியும், செவ்வாய். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அது சிவப்பு நிறத்தில் காணப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தந்த கோள்லாம் எந்த நேரத்தில் காணப்படும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 21வது கொஸ்டின். யுரேனஸ் அசாதாரண சாய்வின் காரணமாக இங்கு கோடை காலமும் குளிர்காலமும் மிக நீண்டு இருக்கும். ஒவ்வொன்றும் எத்தனை ஆண்டுகளாக உள்ளன? யுரேனஸில் பார்த்தீங்கன்னா 42 ஆண்டுகள். இதுக்கு ஆன்சர் 42 ஆண்டுகள். காஸ்மிக் ஆண்டு என்பது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வரும் பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் ஆகும்? ஸோ 22வது கொஸ்டின். காஸ்மிக் ஆண்டு அப்படிங்கிறது 250. ஓகேங்களா. 23. வால் விண்மீன்கள் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் தெரியும். கடைசியாக எந்த ஆண்டு இது பார்க்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு ஹேலி விண்மீன் தான் நமக்கு அது தெரியும், கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 76 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த விண்மீன் வந்து வரும். லாஸ்ட்டாக அது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1986, சி ஆப்ஷன். 24வது கொஸ்டின். 1956 செலுத்தப்பட்ட எந்த செயற்கைக்கோளை முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் ஆகும்? ஸ்புட்னிக்.
எதன் தொடக்கத்தில் ஜோஹன்ஸ் கெப்லர் கோள்களின் இயக்கத்திற்கான 3 விதிகளை வெளியிட்டார்? எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1600வது ஆண்டு. 26வது கொஸ்டின். பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதலாக எந்த ஆண்டு மனிதர்கள் சென்றனர்? ஸோ அந்த நம்ம யுஎஸ் நாசா வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க. அப்போலோ 26 பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்துட்டு பன்னாட்டு விண்வெளி மையத்திற்கு முதலாக எந்த மனிதர்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ 27வது கொஸ்டின். பார்க்கக்கூடிய அண்டம் எத்தனை பில்லியன் ஒளியாண்டுகள் அளவை கொண்டது? ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த அண்டம் வந்து எவ்வளவு ஒளியாண்டுகள் இருக்குது அப்படின்னா 93. 28வது கொஸ்டின். ஒரு இருண்ட இரவில் சுமார் எத்தனை விண்மீன்களை நமது கண்கள் மூலம் நம்மால் காண முடியும்? ஸோ ஒரு கருமையான இருட்டில் நம்மளால் எத்தனை விண்மீன்களை பார்க்க முடியும் அப்படின்னா 3000. ஏ ஆப்ஷன். 29வது கொஸ்டின். பால்வெளி வீதியில் மொத்த சுற்றளவான ஒளியாண்டு தொலைவை கடக்க சூரியனுக்கு 200 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்னா ஏ ஆப்ஷன். 1,00,000 ஒளியாண்டு தொலைவை கடக்க சூரியனுக்கு 200 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். 30வது கொஸ்டின். சூரியன் டேஷ் நிற கதிர்களை மட்டும் உமிழ்கிறது என்ற பொதுவான கருத்து நிலவுகிறது. ஆனால் இது தவறானது. சூரியனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சில் அனைத்து நிறங்களும் உள்ளன. ஸோ அது வந்துட்டு நமக்கு பார்க்குறப்போ மஞ்சள் நிறத்தில் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். பட் அதில் எல்லா லைட்டும், அதாவது ஒயிட் வெள்ளை நிறம்தான் எல்லா நிறத்தையும் கொண்டது. ஸோ சூரியன் வந்து எல்லா நிறத்தையும் கொண்டது. ஸோ ஏ ஆப்ஷன் 30வது கொஸ்டினுக்கு. 31 கூற்று பேஸில் இருக்குது. ஸோ கூற்று 1 ரேடியன் வட்டத்தின் ஆரத்திற்கு சமமாக நீளம் கொண்ட வட்டவில் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன் ஆகும். ஸ்டேடியன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான பரப்பு உடைய கோளப்பரப்பின் ஒரு பகுதி கோளத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் திண்மக் கோணம் ஒரு ஸ்டேடியன் ஆகும். ஸோ கூற்று 2மே வந்துட்டு சரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். கூற்று 1 மற்றும் 2 சரி. 32 ஓடும் மகிழுந்து வளைபாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் டேஷ். ஸோ 32 திசையில் நிலைமம். ஸோ இது வந்து 10th புக்கில் விசை ஃபஸ்ட்டு பாடம். ஸோ இயக்கத்தில் நிலைமம், ஓய்வில் நிலைமம், திசையில் நிலைமம், இது எல்லாமே வந்துட்டு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிள்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இப்படி தான் கொஸ்டின் மேக் பண்ணுவாங்க. ஸோ ஓய்வில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு, இயக்கத்தில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 33வது கொஸ்டின். நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டேஷ் ஆகும். டி ஆப்ஷன். நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு டி ஆப்ஷன் ஆன்சர். 34 கூற்று. ஃபஸ்ட் கூற்று. இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொண்டு இயக்கத்தை பற்றி கூறுவது இயக்கவியல். இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொண்டு இயக்கத்தை பற்றி கூறுவது இயக்கவியல். இது தவறு. கினமா என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் இயக்கமாகும். இதுவும் தவறு. ஸோ இயக்கத்தினை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொண்டு இயக்கத்தை பற்றி கூறுது அப்படின்னா அது இயக்க விசையியல். விசையை கருத்தில் கொண்டோம் அப்படின்னா அது பேர் இயக்க விசையியல். வெறும் இயக்கத்தை மட்டும் நம்ம கருத்தில் கொண்டோம் அப்படின்னா அது இயக்கவியல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 35 கூற்று 1. எண் மதிப்பால் மட்டுமே குறிப்பிடக்கூடிய அளவுகள் வெக்டர் அளவுகள் எனப்படும். ஸோ
எண் மதிப்பு திசை இரண்டும் இருந்தால் அப்படின்னா அப்படி தான் வெக்டார். ஓகேங்களா. எண் மதிப்பு மற்றும் திசை இவை இரண்டினாலும் குறிப்பிடக்கூடிய அளவுகள் ஸ்கேலர் அளவுகள். அப்போது ரெண்டுமே தப்பு. இது அப்படியே சேஞ்ச் ஆகணும். எண் மதிப்பு திசை ரெண்டும் இருந்தால் அது வெக்டார், எண் மதிப்பு மட்டும் இருந்தால் அது ஸ்கேலர். 36. ஒரு தடகள வீரர் 50 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவ ஓடுபாதையில் 3 முறை சுற்றி வருகிறார். அவர் அடைந்த இடப்பெயர்ச்சியை காண்க. கொஸ்டினை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரவுண்டு, அதில் வந்துட்டு 3 முறை இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா 3 டைம்ஸ் சுற்றி வராரு. 3 ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் அவரோட இடப்பெயர்ச்சி தான் கேட்குறாங்க. அவர் தொலைவுனா 50 மீட்டர் இன்ட்டு 3ன்னு போட்டு 150ன்னு சொல்லிடுவீங்க. பட் இடப்பெயர்ச்சி அவர் 0. ஸோ அவர் எங்கேயுமே போகல, அதே இடத்துக்கு ரிட்டன் வந்துடுறாரு. ஸோ கேர்ஃபுல்லாக கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுங்கள். 36க்கு சி ஆன்சர். 37வது கொஸ்டின். கூற்று 1, ஆற்றல் என்பது வேலை செய்யும் திறமையே ஆகும். அதாவது செய்யப்பட்ட வேலை என்பது ஆற்றலின் செயல்பாடே ஆகும். கூற்று 2, அதனால்தான் வேலை மற்றும் ஆற்றல் இரண்டுக்கும் ஒரே பரிமாணத்தை கொண்டுள்ளன. ஸோ கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸை புக்கில் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. 38, ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு இணையான ஜூல் மதிப்பு. ஆப்ஷன் பி. 39, கூற்று 1, பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை நேர்குறியாக இருந்தால் அதன் இயக்க ஆற்றல் குறைகிறது. ஸோ தப்பு. ஒரு பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை நேர்குறியாக இருந்தால் அதன் இயக்க ஆற்றல் அதிகமாகும். ஸோ பொருளின் மீது விசையினால் வேலை ஏதும் செய்யப்படவில்லை எனில் அதன் இயக்க ஆற்றல் மாறாது. ஸோ கரெக்ட். 39வது கொஸ்டின். 1 தவறு, 2 சரி. 40வது கொஸ்டின். கூற்று 1, ஒரு சுருள்வில் நீட்சியடைய செய்யப்பட்டால் அதனுள் ஒரு மீள்விசை உருவாகிறது. சுருள்வில்லை நீட்சிக்கக்கூடிய அல்லது அமுக்கக்கூடிய விசையினால் சுருள்வில் பெற்றுள்ள நிலை ஆற்றல் மீட்சி நிலை ஆற்றல் எனப்படும். ஓகேங்களா. ஸோ 40வது கொஸ்டின் ரெண்டுமே சரி. ஆற்றல் மாற்றா விசைகளின் எது தவறானது? செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்தது. ஒரு சுற்றில் செய்யப்பட்ட வேலை சுழியாகும். மொத்த ஆற்றல் மாறாது. செய்யப்பட்ட வேலை முழுவதும் மீட்கப்படக்கூடியது. ஸோ 41வது கொஸ்டின் ஆன்சர் சார்ந்தது அல்ல. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஏ. 42, கூற்று, திறன் என்பது எவ்வளவு வேகமாக அல்லது மெதுவாக ஒரு வேலை செய்யப்படுகிறது என்பதன் அளவாகும். ஒரு வினாடியில் 1 ஜூல் வேலை செய்யப்பட்டால் திறன் 1 வாட் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ரெண்டுமே சரி. கூற்று 1, மின்னிலை விளக்குகள் 1000 மணி நேரம் ஒளி வீசும். CFL விளக்குகள் 6000 மணி நேரம் ஒளி வீசும். ஆனால் LED விளக்குகள் 50000 மணி நேரம் ஒளி வீசும். இந்த டேட்டா புத்தகத்தில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கூற்று 1, 2 ரெண்டும் சரி. 44, டேசாம் ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஈர்ப்பியல் அலைகள் கண்டுபிடிப்புக்கு வழங்கப்பட்டது. ஸோ 44 ஈர்ப்பியல் அலைகளுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. ஸோ யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா ரெய்னர் வைஸ், பேரி பெரிஸ், கிப் தோன் அப்படிங்கிற 3 பேர்த்துக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்கிது 2017. ஓகேங்களா. ஸோ 45, 45வது கொஸ்டின். கூற்று 1, ஐன்ஸ்டீனின் புவிமைய கொள்கையின்படி புவியே பிரபஞ்சத்தின் மையம்.
சூரியன், நிலா உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் புவியை மையமாக கொண்டு சுற்றி வருகின்றன. ஸோ உங்களுக்கு படித்த பேர் ரெண்டும் தெரியும். புவி மைய கொள்கைன்றது ஸ்டார்டிங் ஒரு தியரி, அதுக்கப்புறம் அது ஒரு பொய்யா மாறிடுச்சு. அது ஐன்ஸ்டீனும் சொல்லலை. ஸோ இதுவும் தப்பு. சூரியன், நிலா உட்பட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் எதை சுற்றுது? சூரியனை தான் சுற்றுது. அது சூரியனை சுற்றி வரல. புவி, நிலா உட்பட பிரபஞ்சத்தின் அனைத்து பொருட்களும் சூரியனை சுற்றுது, புவியை மையமாக சுற்றலை. ஸோ ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் பி. 46 கூற்று 1, புவியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஈர்ப்பு விசையால் கவரப்படுகின்றன. சரியா? சரி. எம் நிறையுடைய பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசை mg ஆகும். இதுவும் சரி. ஸோ 46வது கொஸ்டின் 1 மற்றும் 2 சரி. 47 கூற்று பேஸ் தான். கூற்று 1, கிமு 230 அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த கிரேக்க நூலகர் எரட்டோஸ்தனீஸ் புவியின் ஆரத்தை முதலில் அளந்தார். 47 கூற்று 1 சரி. கூற்று 2, 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டு வானியல் அறிஞர் ஹிப்போகஸ் புவிக்கும் நிலவுக்கும் உள்ள தொலைவினை கண்டறிந்தார். ஸோ இது தவறு. பிகாஸ் 4 இல்லை, 2ஆம் நூற்றாண்டு. ஸோ 1 சரி, 2 தவறு. நாற்பத்தி 8வது கொஸ்டின். கூற்று, புவியில் பருவகாலங்கள் தோன்றுகிறது. நம்ம பூவியில் பருவகாலம் பார்த்துருக்கோம். ஸோ வசந்த காலம், இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ காரணம், புவியானது சூரியனை 24.5 டிகிரி கோண சாய்வுடன் சுற்றி வருவதனாலேயே பருவ காலங்கள் தோன்றுகின்றன. ஸோ இந்த டேட்டா தப்பு. நமக்கு எவ்வளோ அச்சில் சுற்றி வருது? 23.5, 24 கிடையாது. ஸோ கூற்று சரி, காரணம் தப்பு. நாற்பத்தி 9, சுப்பிரமணியன் சந்திரசேகர் டேஸில் நோபல் பரிசு பெற்றார். ஸோ ஹூ இஸ் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு அமெரிக்காவால் தமிழர். ஸோ அவர் எதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நட்சத்திரங்களின் பிற்கால பரிணாம நிலை. ஸோ இன்றைக்கி இப்படி இருக்க நட்சத்திரம் இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கும் அப்படிங்கிறத தான் அவர் ஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்காக அதுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 49 அவர் சி ஆப்ஷன் 1983 அதுக்கான நோபல் பரிசு அவர் பெறுறாரு. ஸோ 50வது கொஸ்டின். கூற்று 1, வடிவியல் மற்றும் முக்கோணவியல் ஆகியவற்றின் உதவியால் கோப்பர்னிக்கஸும் கெப்லரும் கோளுக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டறிந்தனர். எளிய வடிவியல் மற்றும் முக்கோணவியல் கோட்பாடுகள் மூலம் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே எரட்டோஸ்தனீஸ் புவியின் ஆரத்தை அளந்தார். ஸோ இதெல்லாம் கிடையாது. 1 சரி, 2 தவறானது. ஸோ கொஸ்டின் நம்பர் 51, இதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் தான். ஸோ கூற்று 1, டயரானது அதன் எளிதான உறுதலுக்கு குறைவாக அமுங்குவதாக இருக்க வேண்டும். ஸோ இது சரிதான். ஸோ லேசாக அமுங்கினா அப்படின்னா தான் ஃபாஸ்ட்டாக இதாகும். உண்மையில் மிதிவண்டியில் இலகுவாக பயணம் செய்ய பின்பக்க டயர் முன்பக்க டயரை விட குறைவாக அமுங்குவதாக இருக்க வேண்டும். ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ டி ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 2 சரி. ஐம்பத்தி 2வது கொஸ்டின். கூற்று, எஃகு ரப்பரை விட அதிக மீச்சுத்தன்மை கொண்டது. காரணம், எஃகு மற்றும் ரப்பர் இரண்டின் மீதும் சமமான அழுத்தத்தை கொடுத்தால் எஃகு குறைவான திரிபையை அடையும். எனவே யங் மீட்சி குணகம் எஃகுக்குத்தான் அதிகம். யங் மீட்சி குணகம் எந்த பொருளுக்கு அதிகமோ அதுவே அதிக மீட்சி பண்பு உடையது. ஸோ கூற்று, காரணம் இரண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி.
53 கூற்று 1 உயரத்தை பொறுத்து காற்றழுத்தம் குறைவது அன்றாட வாழ்வில் விரும்பத்தகாத விளைவை கொண்டுள்ளது. உயரத்தை பொறுத்து காற்றழுத்தம் குறைவது, ஸோ மேலே போக போக நம்மளோட காற்றழுத்தம் குறையுது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கோம். மிக உயரமான இடங்களில் சமைப்பதற்கு நீண்ட நேரமாகுது, ஏன்னா அங்கே காற்றழுத்தம் குறைவு. ஸோ இது ரெண்டுமே சரிதான். டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 54 சிறிய மலைத்துளிகளை விட பெரிய மலைத்துளிகள் அதிக வேகத்துடன் விழுகின்றன. காரணம், ஒரு கோளத்தின் முற்று திசை வேகம் கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் உள்ளது. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய மலைத்துளிகள் அதிக வேகத்துடன் விழுகின்றன. ஒரு கோளத்தின் முற்று திசை வேகம் கோளத்தின் ஆரத்தின் இந்த ஆரத்தோட இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னா, ஸோ திசைவேகம் ஆரம் இருமடிக்கு அதிகமாக போகுதுன்னா ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரம் கீழே வந்துடும். பெருசாக இருக்கிறது சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரீசனும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் கரெக்ட். 55 கூற்று சோடா நீரில் காற்று குமிழிகள் மேல் நோக்கி எழுகின்றன. காரணம், கோளப்பொருளின் அடர்த்தி ஊடகத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பின் கோளமானது மேல்நோக்கிய திசையில் முற்று திசைவேகத்தை அடைகிறது. ஸோ கூற்று காரணம் இரண்டும் வந்துட்டு சரி. 56 கூற்று 1 வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஸோ வேகமானி எதை அளக்கும்? வேகத்தை அளக்கும். சரிதான். உடனடி திசைவேகம் என்பதை அப்பொருளின் திசைவேகம் என்றும் உடனடி வேகம் என்றும் கூறலாம். ஸோ இதுவும் சரிதான். கூற்று 1 2 ரெண்டும் சரி. 57வது கொஸ்டின் ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியிலும் மேலும் 16 மீட்டர் தொலைவை 2 நொடியிலும் கடக்கிறது. அப்பொருளின் சராசரி வேகம். சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ 16 + 16 ரெண்டையும் கூட்டி ஆன்சர் பண்ணுங்கள். ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டி. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா 5.33 m/s. ஓகே. 58வது கொஸ்டின் கூற்று 1 முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு எனப்படும். இது ஒரு வெக்டர் அளவாகும். சரி. திசைவேகம் என்பது ஒரு இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி எனப்படும். ஸோ இது ஒரு வெக்டர் அளவு. ரெண்டுமே சரி. 59வது கொஸ்டின் கூற்று 1 தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் முடுக்கத்தை குறிப்பிடும் பொழுது ஏக்கு பதிலாக ஜி பயன்படுத்தப்படுகிறது. கூற்று 2 சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் மைய நோக்கு விசையை பெறுகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1 ரெண்டுமே சரி. 60வது கொஸ்டின் கூற்று 1 இயக்கம் என்பது நிலைமாற்றம் ஆகும். அது ஒரு பொருள் கடந்த தூரம் அல்லது இடப்பெயர்ச்சினால் வரையறுக்கலாம். கூற்று 2 திசைவேகத்தை பொறுத்து ஒரு பொருளின் இயக்கம் சீரானதாகவோ அல்லது சீரற்றதாகவோ இருக்கும். ஸோ இயக்கம் என்பது ஒரு நிலைமாற்றம். அதை பொருள் கடந்த தூரம் அல்லது இடப்பெயர்ச்சியினால் வரையறுக்கலாம். திசைவேகத்தை பொறுத்து ஒரு பொருளின் இயக்கம் சீரானதாகவோ அல்லது சீரற்றதாகவோ இருக்கும். ஸோ கொஸ்டின் ரெண்டுமே சரிதான். 61 சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். ஸோ இது சரிதான்.
பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஸோ இது தப்பு, நேர்த்தகவில் இருக்கும். ஸோ இதுக்கு ஏ ஆப்ஷன் 1 மட்டும்தான் சரி. ஸோ 62 சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை உந்து விசை. இது நியூட்டன் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். 63 விசையால் செலுத்தப்படும் டேஷ் விசையின் எண்மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண்மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? 64 அப்போலோ விண்வெளி திட்டத்துடன் தொடர்புடைய நிறுவனம் எது? எல்லாத்துக்கும் தெரியும். அப்போலோ யார் இது பண்ணுறா? அமெரிக்கா, நாசா. ஸோ 65வது கொஸ்டின். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறியும் போது பெரும் உயரத்தை அடைந்த நிலையில் அதன் திசைவேக மதிப்பு. ஸோ ஒரு பந்தை மேலே தூக்கி போடுறோம், அது எக்ஸ்ட்ரீம் ஹைட்டை தொட்ட உடனே என்ன பண்ணும்? ஒரு 0 பாயிண்ட் திரும்ப கீழே வர்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அதோட திசைவேகம் எல்லாமே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அதை தான் கேட்குறாங்க, சுழி. 66 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் USA இன் ஸ்புட்னிக் 1 ஆகும். அதாவது 66வது கொஸ்டின். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இந்தியாவின் கொடுத்துருக்காங்க, யுஎஸ்ஏன் ஸ்புட்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கேயே அது தப்பாயிடுது. ஸோ இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா, இது சரி. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தலைமையிடம் திருவனந்தபுரம், தப்பு, பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்தியாவால் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் ஆப்பிள் 1 என்ற செயற்கைக்கோள் ஆகும். இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் பி ஆப்ஷன், ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா எப்போ பார்த்தோம்? 1975 பார்த்தோம். ஸோ 67வது கொஸ்டின் பொறுத்துக. செவ்வாயோட துணைக்கோள் என்ன அப்படின்னா டீமோஸ் மற்றும் போபோஸ். வியாழனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கனிமீடு இருக்கிறதுலே தான் பெருசும் கூட. சனி அப்படின்றதுக்கு டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ 68வது கொஸ்டின் சரியான கூற்றுக்களை தேர்வு செய்யணும். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுத்தப்படுகிறது. ராக்கெட் ஏவுதலில் ரெண்டுமே பயன்படுத்துறது உண்மைதான், கரெக்ட். ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் நிறை எனப்படும். ஈர்ப்பு விசை செயல்பட்டுச்சுன்னா அது பேர் எடை. ஸோ பொருளின் எடை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. ஸோ நிறை தான் அதோட பருப்பொருளின் அளவு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டு, அப்போ 1 மட்டும் சரி. 69வது கொஸ்டின். இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அது இரட்டை என்று அழைக்கப்படும். சரிதான். இரட்டைகளின் தொகுப்பையின் விசை மதிப்பு சுழியாதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். ஸோ இதுவுமே சரிதான்.
ஸோ 70வது கொஸ்டின். சந்திராயன் 1 சந்திராயன் எப்போ வருவாங்க அப்படின்னா October 22, 2008. மங்கள்யான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 5, 2013. சந்திராயன் 2 July 22, 2019. 104 துணைக்கோள்கள் எப்போ விடுறாங்க? February 15, 2017. ஸோ ஆன்சர் 1க்கு 4, 2க்கு 3, 1. ஸோ ஆப்ஷன் ஏ. 71. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றுள் எம்முறையை பின்பற்றலாம். ஸோ ஒரு பொருளோட சமநிலையை நம்ம அதிகரிக்க அப்படின்னா ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை குறைத்தல், இது சரி. ஈர்ப்பு மையத்தின் உயரத்தை அதிகரிக்கணும், தவறு. பொருளின் உயரத்தினை அதிகரிக்கணும், அடிப்பரப்பின் அகலத்தினை அதிகரிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். 72. நமது சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வெளி திரளானது பின்வருவற்றுள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? நம்மளை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள். சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எத்தனை சதவீதம் உள்ளது? 99.8. பேலன்ஸ் தான் நம்மளோட பூமி எல்லாமே. 74. சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் சோல் என்ற டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது என்ன மொழி வார்த்தை அப்படின்னா லத்தீன். 75. காஸ்மோஸ் என்பது டேஷ் மொழி சொல்லாகும். காஸ்மோஸ் என்ன மொழி சொல்? ஒரு கிரேக்க வேர்டு. 76. சிறுகோள் மண்டலம் எந்தெந்த கோள்களுக்கிடையே காணப்படுகிறது? சிறுகோள் அப்படின்னாலே செவ்வாய் மற்றும் வியாழன், ஓகேங்களா? 77. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள். நிலவுக்கு அப்புறம் எந்த விண்பொருள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெள்ளி. 78. சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி எத்தனையாவது பெரிய கோளாகும்? ஸோ நம்மளோட பூமி எத்தனாவது பெரிய கோள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் 5. ஆப்ஷன் சி. நம்ம வந்து 5வது பெரிய கோள். ஸோ மிகப்பெரிய கோள் என்னது? வியாழன். மிகச்சிறிய கோள் புதன். ஸோ 79வது கொஸ்டின். ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் அப்படின்னா என்னது? அது நம்மளுடைய பூமி தான். ஸோ நமக்கு ரோமானிய கடவுளோ இல்லை கிரேக்க கடவுள் பேரோ கிடையாது. ஸோ 80வது கொஸ்டின். புவி சூரியனை வினாடிக்கு டேஷ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஸோ 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு. 81. செவ்வாயின் மேற்பரப்பில் டேஷ் உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. நம்ம இதுக்கு முந்தின கொஸ்டின்லேயே பார்த்தோம். இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் சிவப்பு நிறத்தில் இருக்குது. ஸோ 82. 82வது கொஸ்டின். சூரிய குடும்பத்தின் 2வது மிகப்பெரிய கோள்? சனி. ஸோ ஃபர்ஸ்ட் வியாழன். 83. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? ஸோ சனிக்கோளோட மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். 84வது கொஸ்டின். யுரேனஸ் வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1781. ஸோ இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் அப்படின்னு சொல்லலாம் யுரேனஸை. 85வது கொஸ்டின். டேஷ் வாயு உள்ளதால் யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றுகிறது. எந்த வாயு உள்ளதால்? மீத்தேன்.
86 நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் பி குறுங்கோள்கள். 87வது கொஸ்டின். நிலவு புவியிலிருந்து டேஸ் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நிலவு எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கான்? ஆப்ஷன் டி 3,84,400. 88 புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர். ஒளிர்வு வட்டம். 89வது கொஸ்டின். வட அரைகோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள். 80வது கொஸ்டின் என்னது? வட அரைகோளத்தில், பூமி இப்படி இருக்குன்னா வட அரைகோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21, பி ஆப்ஷன். 90வது கொஸ்டின். பாறை என்ற பொருள்படும் லித்தோஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பாறைக்கோளம் என்ற சொல் பெறப்பட்டது. ஸோ மேக்சிமம் பேர்ட்ஸ்னு கேட்டால் கிரேக்கு தான். ஆப்ஷன் சி. ஸோ 91வது கொஸ்டின் பொறுத்துக. வெப்பமான கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி 3. ஸோ ஒரே ஆப்ஷன் தான் டி. ஸோ பார்த்துருவோம். வளையம் உள்ள கோள் சனி, செந்நிறக்கோள் செவ்வாய், உருளும் கோள் யுரேனஸ், குளிர்ந்த கோள் நெப்டியூன். ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். 92வது கொஸ்டின். நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நாட்கள். 2 நாட்கள் விழுது. மார்ச் 21, செப்டம்பர் 23. ஸோ ஆப்ஷன் டி. நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நாட்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 93வது கொஸ்டின் கூற்று 1. புவி தன் அச்சில் 23.5 அரை சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சரி. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். 94வது கொஸ்டின். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். வால் விண்மீன்களின் திடப்பொருட்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. சரி. வால் விண்மீன்களின் வால் பகுதி திரவத்தால் ஆனது. ஹேலி வால் விண்மீன் கடைசியாக 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. சரி. 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால் விண்மீனின் அடுத்தது 2061ஆம் ஆண்டு விண்ணில் தோன்றும். ஸோ எல்லாமே கரெக்டு. இது திரவத்தால் கிடையாது, வாயுவால் ஆனது. ஓகேங்களா? ஸோ 94வது பி தான் தவறான கூற்று. 95 கூற்று. விண்கற்களின் தாக்கத்தால் நிலவின் மேற்பகுதியில் அதிக அளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுகின்றன. நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. ஸோ இதோட காரணம் சரி, சரியாகவும் விளக்குது. ஸோ கூற்று காரணம் சரி, சரியான விளக்கமும் கூட. பிகாஸ் வளிமண்டலம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? வர்ற கல்லுகளெல்லாம் தடுத்து நிப்பாட்டும். வளிமண்டலம் இல்லாதனால எல்லா கல்லும் மேலே விழுந்து பள்ளமாகிடுது. ஸோ 96வது கொஸ்டின். இயக்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவோ இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஏதும் தேவையில்லை என்று கூறிய அறிவியல் அறிஞர். ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில். 97வது கொஸ்டின். இரு வேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று உரைத்தவர். ஸோ ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு தான் கலீலியோ வராரு. வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் என்று கூறிய அறிவியல் அறிஞர். ஆப்ஷன் பி
கலீலியோ. 99வது கொஸ்டின். 99வது கொஸ்டின். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை. ஸோ நிலைமம். ஆப்ஷன் டி. 100வது கொஸ்டின். கண்ணாடி குவளை ஒன்று நாணயம் வைக்கப்பட்ட காகித அட்டையால் மூடப்பட்டுள்ளது. காகித அட்டை நகர்த்தப்பட்டவுடன் நாணயமானது குவளையில் விழுவதற்கான காரணம் பி மற்றும் சி. ஓய்வு நிலைமம் ப்ளஸ் புவியீர்ப்பு விசை ரெண்டுமே இதற்கு காரணம். 101வது கொஸ்டின். திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். ஸோ இது ரெண்டில் அதிகமாச்சுன்னா விசையும் அதிகமாகும். 102. இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன். இதோட பெருக்கல் பலன் தான் என்னென்னு சொல்கிறோம், உந்தம். ஸோ கொஸ்டின் நம்பர் 103. நியூட்டனின் எந்த விதி ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என கூறுவது நியூட்டனோட முதல் விதி. 104. கொஸ்டின் நம்பர் 104. எண்மதிப்பும் திசையும் கொண்ட விசை. எண்மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது. ஸோ அது ஒரு வெக்டர். கொஸ்டின் நம்பர் 105. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுப்பயன் விசை. ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 106. கீழ்கண்டவற்றுள் சமன் செய்யப்படாத விசைகளுடன் தொடர்பில்லாதது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 107. தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இது ஆப்ஷன் பி, எதிர்ச்சமனி. கொஸ்டின் நம்பர் 108. இரட்டைகளின் தொகுப்பயன் விசை மதிப்பு சுழியாதலால் கீழ்கண்ட எந்த விளைவினை ஏற்படுத்தும்? ஆப்ஷன் பி, சுழல் விளைவு. கொஸ்டின் நம்பர் 109. கூற்று 1. மைய நோக்கு விசைக்கு உதாரணம் ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமின்னியல் விசை. கூற்று 2. மைய விலக்கு விசைக்கு உதாரணம் துணி துவைக்கும் இயந்திரம், தயிர் கடைதல், குடைராட்டினத்தின் இயக்கம். ஸோ இது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 110. கீழ்கண்டவற்றுள் இரட்டைகளின் திருப்புத்திறனுடன் பொருந்தாதது எது? நெம்புகோல், நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. ஸோ 110 நெம்புகோல் இரட்டைக்கு பொருத்தமில்லாதது. 111. இரட்டையின் சுழற் விளைவானது எதனை கொண்டு அளவிடப்படுகிறது? திருப்புத்திறன் மதிப்பு. கொஸ்டின் நம்பர் 112. விசையின் திருப்புத்திறனை பயன்படுத்தி செயல்படும் செயல்பாடுகளுள் பொருந்தாதது எது? ஸோ ஆப்ஷன் சி, பம்பரத்தின் சுழற்சி பொருந்தாதது. 113. நியூட்டனின் எந்த விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது? நியூட்டனின் இரண்டாம் விதிக்கு பேர் தான் விசையின் விதி. 114. ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்றை 1 மீட்டர் வினாடி அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு. ஸோ ஆன்சர் டி, ஏ மற்றும் சி இரண்டும். நியூட்டன்னு சொல்லலாம், நியூட்டன் மீட்டர். ஸோ சாரி,
டைன். 115 ஒரு கிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை 1 சென்டிமீட்டர் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு. ஆப்ஷன் டி, பி மற்றும் சி. 116 கொஸ்டின். ஓரலகு நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு. ஈர்ப்பியல் விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 117 மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. 118 சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகனம் பயணத்தின் போது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது. அதிர்வுறிஞ்சிகள் மற்றும் சுருள்வில். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே ஆன்சர். 119 கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க கையை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கணத்தாக்கு விசையின் அளவை என்ன பண்ணுது? குறைக்கிறது. ஸோ 119 ஆப்ஷன் சி. 120வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் நியூட்டனின் 3வது விதியுடன் பொருந்தாதது எது? பறவைகள் மேலே பறப்பது, நீச்சல் வீரர், துப்பாக்கி சுடுதல். ஆப்ஷன் டி, திருகின் சுழற்சி பொருந்தாதது. கொஸ்டின் நம்பர் 121 ராக்கெட்டின் திசைவேகம் கீழ்கண்ட எந்த விதியின்படி அதிகரிக்கிறது? ஸோ ராக்கெட்டின் திசைவேகம் இந்த அழிவின் விதிப்படி அதிகரிக்கிறது. ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து உச்சத்தை அடையும் வேகம் அதன் விடுபடு திசைவேகம். ஓகேங்களா? ஸோ 123 புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. ஆப்ஷன் பி 9.8. 124 பொருள் மீது செயல்படும் விசையை கீழ்கண்ட எந்த விதியின்படி கணக்கிடலாம்? நியூட்டனின் 2ஆம் விதி. ஆப்ஷன் பி. 125 புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் ஏற்படும் மாற்றம் டேஷ். ஸோ புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லாமல் இன்னும் பிற விசைகளால் பொருளில் ஏற்படுற மாற்றம் என்னன்னு சொல்லலாம்? தோற்ற எடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 126 ஜியின் மதிப்பு எப்போது குறைகிறது? ஸோ ஜியின் மதிப்பு புவியின் மேற்பரப்பில் செல்லும்போது குறைகிறது. ஸோ அடுத்தடுத்து புவியின் மையத்திற்கு செல்லும்போதும் மையத்தில் செல்லும்போது சுழியில் இருக்கும். ஸோ 127 பந்து மேலே வீசப்பட்டால் ஜியின் மதிப்பு எதிர்மறையாகும். ஸோ ஓகேங்களா? 128வது கொஸ்டின். நிலவில் உள்ள உடலின் நிறை 40 கிலோ. பூமியின் எடை என்ன? பூமியில் எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 128 9.8 × 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 392 N. ஆப்ஷன் பி. ஸோ 129 அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. ஆப்ஷன் ஏ N/m². 130 ஜியின் மதிப்பு பூமியின் மையத்திற்கு செல்லும்போது குறைகிறது. இது சரி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். 131வது கொஸ்டின். பூமியின் ஈர்ப்பு விசையால் ஏற்படும் முடுக்கம் இதை பொறுத்தது. 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பூமியின் நிறையை பொறுத்தது தான் ஏற்படும் முடுக்கம். 132 இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் எது? ஸோ 132வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் எது? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோடது ஆப்ஷன் பி ஆப்பிள். ஸோ 133வது கொஸ்டின்.
தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா. 134. புவியின் எடை குறைந்த செயற்கைக்கோளை ஏவிய அமைப்பு எது? அதன் பெயர் என்ன? ஸோ நமக்கு தெரியும் கலாம் சாட். 134க்கு சி. யார் அனுப்பியிருப்பா அப்படின்னா நாசா அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 135வது கொஸ்டின், கலாம் சாட்டை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி ரிபாட் சரூக். ஸோ 136, மேற்கண்டவற்றுள் தவறான கூற்றுக்களை அடையாளம் காண்க. குறுங்கோள்கள் என்பவை புளூட்டோவிற்கு அப்பால் காணப்படும் சிறிய விண்பொருட்களாகும். புளூட்டோ கிடையாது, அது நெப்டியூன். நமது சூரிய குடும்பத்தில் தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரே கோள் சனிக்கோளாகும். சரி. மீத்தேன் இருப்பதால் நெப்டியூன் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. தவறு. செவ்வாய்க்கோள் பூமியின் அளவை போன்றது. ஸோ எதெல்லாம் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் சி இதுவும் தவறு. எது சரி? நமது சூரிய குடும்பத்தில் தண்ணீர் மிதக்கக்கூடிய ஒரே கோள் சனி தான். ஸோ 137வது கொஸ்டின், கூற்று 1A, சூரியனை கோள்கள் சுற்றி வருவதை பண்டைய தமிழர்கள் அறிந்திருந்தனர். தமிழ் இலக்கியமான பெரும்பானாற்றுப்படை சூரியன் கோள்களால் சூழப்பட்டதாக குறிப்பிடுகிறது. ஸோ இது பெரும்பானாற்றுப்படை இல்லை, சிறுபானாற்றுப்படை. ஸோ ஃபஸ்ட்டு சரி, ரெண்டாவது தவறு. ஆப்ஷன் சி. நூற்றி 38வது கொஸ்டின், சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். சூரியன் என்ற சொல் ரோமானிய வார்த்தையான சொல் என்பதிலிருந்து உருவானது. அதாவது சூரிய கடவுள் சோல் அப்படிங்கிற இடத்துலேருந்து உருவாகிருக்கு. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8 சூரியன் ஆகும். 1.3 பில்லியன் பூமிகள் சூரியனுக்குள் பொருந்துகின்றன. சரி. சூரியனின் மேற்பரப்பு சுமார் 6000 டிகிரி செல்சியஸ் மற்றும் அது கரோனா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 3மே சரி. 139வது கொஸ்டின், தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களிலேயே வீனஸ் மிக நீண்ட சுழற்சி காலத்தை கொண்டுள்ளது. ஸோ 343 கிடையாது, 243. ஸோ இது தப்பு. கடைசி 4 கிரகங்கள் ஜோவியன் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி. சுக்கிரன் காலை நட்சத்திரம் என்றும் மாலை நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவும் சரி. 24 செப்டம்பர் 2014 மங்கள்யான் இஸ்ரோவால் ஏவப்பட்டது. ஸோ இதுவும் சரி. தவறான வாக்கியம் ஆப்ஷன் ஏ. ஸோ 140வது கொஸ்டின், எந்த கிரகத்தில் அதிக நிலவுகள் உள்ளன? ஸோ 2023 படி எந்த கோளில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க? சனி. ஸோ 141 சரியான வாக்கியத்தை கண்டுபிடி. நேர்கோட்டு உந்தம் ஒரு வெக்டர் அளவாகும். இதன் எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி பவர் -1. ஸோ இது ரெண்டுமே சரி. 142வது கொஸ்டின், விசை இயக்கம் குறித்த கலீலியோவின் விளக்கங்களின் தவறானது எது? இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்களில் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். ரெண்டாவது, புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். ரெண்டுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் தவறானதில்லை, ரெண்டுமே சரி. 143வது கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களை படிக்க. விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டார் அளவாகும். நேர்கோட்டு உந்தம் ஒரு ஸ்கேர் அளவாகும். விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும்.
ஸோ 1 3 சரி 2 தவறானது. 144வது கொஸ்டின், விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை அதன் டேஷ் மூலம் அளவிடலாம். விசையின் திருப்புத்திறன் மூலம் அளவிடலாம். 145, ஈர்ப்பியல் மாறிலிகளின் மதிப்பு. ஆப்ஷன் பி ஆன்சர். 146வது கொஸ்டின், எடையை குறித்த சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. இது எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சரிதான். 147வது கொஸ்டின், ஜியின் மதிப்பு புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்தது. ஸோ இது கரெக்டு, பட் இது தப்பு. பொருளின் நிறை அல்ல, புவியின் நிறை. 148, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். மிக குறைந்த காலத்தில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. ஓகே. செகண்டு, கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். 3வது, இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அல்லது நியூட்டன் வினாடி ஆகும். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ 148 கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டினும் முடிஞ்சுது. டெஸ்ட் 3யோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கோம். எல்லாமே வந்துட்டு புக்கில் இருந்து எடுத்தது தான். ஸோ டேட்டாஸ் இது எல்லாமே வந்துட்டு திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.